உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மகளுக்கு திருமணம் நடக்காததால் மனம் உடைந்த தந்தை அவரை கொலை செய்துவிட்டு மணக்கோலத்தில் தனது மகளை அலங்கரித்து அந்த பெண்ணுக்கு இறுதி சடங்கும் செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பழனியப்பன். 55 வயதான பழனியப்பன் அந்த பகுதியில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு விஜயா என்ற மனைவியும் கார்த்திகா தனலட்சுமி என்ற 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். 2 மகள்களில் மூத்த மகளான கார்த்திகாவுக்கு திருமணமாகி தற்பொழுது கார்த்திகா தனது கணவரோடு வெளியூரில் வசித்து வருகிறார். ஆனால் இளைய மகள் தனலட்சுமிக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் பல இடங்களில் மாப்பிள்ளை பார்த்தும் தனலட்சுமிக்கு வரன் அமையவில்லை. தனலட்சுமிக்கு சில உடல்நல பாதிப்புகள் இருப்பதாகவும் அதனால்தான் திருமணம் தள்ளி தள்ளி செல்வதாகவும் அதன் காரணமாகவே திருமணம் நடைபெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆசையாய் வளர்த்த மகளுக்கு இன்னும் திருமணமாகாததால் சில நாட்களாகவே பழனியப்பன் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த தினங்களுக்கு முன்பு பழனியப்பனின் மனைவி தனது மகனோடு திருச்செந்தூருக்கு சென்றிருக்கிறார். பழனியப்பனும் தனது இளைய மகள் தனலட்சுமி மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கோவிலுக்கு மகனோடு சென்ற பழனியப்பனின் மனைவி விஜயா அவரது கணவரை செல்போன் மூலம் அடிக்கடி தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. பலமுறை முயன்றும் செல்போன் இணைப்பு கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தனது அருகில் வசிக்கும் உறவினரிடம் கூறி பழனியப்பனை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து பழனியப்பனின் வீட்டுக்கு உறவினர்கள் வந்து பார்த்தபொழுது வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த உறவினர்கள் கதவை பலமுறை தட்டியும் திறக்காததால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடனடியாக ஆயக்குடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது பழனியப்பன் தூக்கில் சடலமாக கிடந்தார். ஆனால் தனலட்சுமியோ மயங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். அதே நேரத்தில் தனலட்சுமிக்கு மணப்பெண் போல அலங்காரம் செய்யப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு இறுதி சடங்கும் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து இருவரது உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தனது மகள் தனலட்சுமியை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அதே கயிற்றால் தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பின்னர்தான் இந்த சம்பவத்தின் சோக பின்னணி வெளியாகி இருக்கிறது. தனது மகள் தனலட்சுமிக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்ததால் பல நாட்களாக திருமணம் தடைபட்டது. இதனால் மன உளைச்சலில் இருந்த பழனியப்பன் தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தனது மனைவியும் மகனும் கோவிலுக்கு சென்ற நிலையில் தனலட்சுமியின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி அவரை கொலை செய்துவிட்டு அதன் பிறகு தனது மகளுக்கு புதிய பட்டுச்சேலை வாங்கி போர்த்தி பூச்சூடி குங்குமம் திருநூறு பூசி இறுதி சடங்கும் செய்திருக்கிறார். ஆசையாய் வளர்த்த மகளுக்கு தன்னால் திருமணத்தை செய்து வைக்க முடியவில்லையே என்று மன உளைச்சலில் இருந்த பழனியப்பன் தனது மகளை கொலை செய்துவிட்டு மகளை பிணக்கோலத்தில் இல்லாமல் மணக்கோலத்தில் மாற்றி அதை பார்த்து தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தன் மகள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த பழனியப்பன் எப்படியாவது தனது மகளுக்கு திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறார். ஆனால் அந்த கனவு பொய்யாய் போனதால் காலம் தாழ்த்து கொண்டே போனதால் கவலையில் இருந்த பழனியப்பன் தன் மகளை கொலை செய்துவிட்டு அவளை பிணமாக பார்க்க மனமில்லாமல் அவளுக்கு மணக்கோலத்தை அலங்கரித்து அதை பார்த்துவிட்டு தானும் தனது கடைசி கட்டத்தை எட்டிருக்கிறார் என்று அவரின் உறவினர்கள் கண்ணீர் வடிப்பதை பார்க்கும் பொழுது நமக்கு நெஞ்சமே பதறுகிறது. இந்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.